Hello everyone, today we are going to see 1 or 3 daily use sentences. Let's get started. வேலையில் குறுக்கிடாத இல்லை தடங்கல் பண்ணாத அப்படின்னு சொல்லுவோம். அதை எப்படி சொல்லலாம்னா டோன்ட் ஹோல்ட் அப் த ஒர்க் அப்படின்னு சொல்லலாம். ஹோல்டு தனியாக அப் தனியாக நீங்கள் டிவைட் பண்ணி மீனிங் பார்க்க வேண்டாம். ஹோல்ட் அப் அப்படின்னா தடங்கல் பண்ணுறது. ஸோ டோன்ட் ஹோல்ட் அப் த ஒர்க் அப்படின்னா வேலையில் குறுக்கிடாத இல்லை தடங்கல் பண்ணாத அப்படின்னு அர்த்தம். வேலை செஞ்சிட்ருக்கும்போது தூங்காத இல்லை தூங்கி வழியாத அப்படின்னு சொல்கிறதுக்கு டோன்ட் டோஸ் வைல் ஒர்க்கிங் அப்படின்னு சொல்லலாம். வேலை செய்யும்போது தூங்காத இல்லை தூங்கி வழியாதன்னு சொல்கிறதுக்கு டோன்ட் டோஸ் வைல் ஒர்க்கிங் அப்படின்னு சொல்லலாம். பெரியவங்க கூட மரியாதையுடன் பேசு அப்படின்னு சொல்லுவாங்க. அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா டாக் ரெஸ்பெக்ட்ஃபுல்லி வித் எல்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். டாக் ரெஸ்பெக்ட்ஃபுல்லி வித் எல்டர்ஸ் அப்படின்னா பெரியவங்க கூட மரியாதையுடன் பேசு. எங்கள் வீட்டில் வந்து நிலைமை இப்போ ரொம்ப பதட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு த சிச்சுவேஷன் இன் மை ஹவுஸ் இஸ் டென்ஸ் அப்படின்னு சொல்லலாம். த சிச்சுவேஷன் இன் மை ஹவுஸ் இஸ் டென்ஸ் அப்படின்னா என்னோடய வீட்டில் இப்போ நிலைமை பதட்டமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். அவன் என்ன ஏமாற்றிட்டான் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹீ டியூப்டு மீ அப்படின்னு சொல்லலாம். ஹீ டியூப்டு மீ அப்படின்னா அவன் என்ன ஏமாற்றிட்டான். உன் வேலையை ஏன் விட்டுட்ட அப்படின்னு கேட்போம். அதை எப்படி கேட்கலாம் அப்படின்னா ஒய் ஹாவ் யூ த்ரோன் அப் யோர் ஜாப் அப்படின்னு கேட்கலாம். ஒய் ஹாவ் யூ த்ரோன் அப் யோர் ஜாப் அப்படின்னா உன் வேலையை ஏன் விட்டுட்ட. த்ரோ அப் அப்படின்னா விடுறது. ஸ்டிக் அவுட் அப்படின்னா வெளியில் நீட்டு அப்படின்னு அர்த்தம். ஸ்டிக் அவுட் யுவர் டங்க் அப்படின்னா உன் நாக்கை வெளியே நீட்டு. ஸ்டிக் அவுட் யுவர் டங்க் அப்படின்னா உன் நாக்கை வெளியே நீட்டு. சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா தன்னைத்தானே ரொம்ப பெருமையாக பேசிப்பாங்க. அப்போ நம்ம சொல்லுவோம் உன்னை நீயே தம்பட்டம் அடிச்சுக்காத அப்படின்னு சொல்லுவோம். அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா டோன்ட் ப்ளோ யோர் ஓன் ட்ரம்பட் அப்படின்னு சொல்லலாம். டோன்ட் ப்ளோ யோர் ஓன் ட்ரம்பட் அப்படின்னா உன்னை பற்றி நீயே தம்பட்டம் அடிச்சுக்காத, தற்பெருமையாக பேசிக்காத அப்படின்னு அர்த்தம். பஸ்ஸு வருது கவனி அப்படின்னு சொல்லுவோம். அதை எப்படி சொல்லலாம்னா லுக் அவுட் தெர் இஸ் அ பஸ் கம்மிங் அப்படின்னு சொல்லலாம். லுக் அவுட் தெர் இஸ் அ பஸ் கம்மிங் அப்படின்னா கவனி அங்கே ஒரு பஸ் வருது அப்படின்னு அர்த்தம். பெரிய நகரங்களில் வந்து வாழ்க்கை வந்து ஆபத்தாக தான் இருக்குது இல்லை மோசமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா லைஃப் இன் பிக் சிட்டிஸ் இஸ் ஃபுல் ஆஃப் ஹசார்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். லைஃப் இன் பிக் சிட்டிஸ் இஸ் ஃபுல் ஆஃப் ஹசார்ட்ஸ் அப்படின்னா பெரிய நகரங்களில் வாழ்க்கை ஆபத்துகளால் தான் நிறைஞ்சிருக்கு இல்லை மோசமாக தான் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதெல்லாம் கண் துடைப்பு அப்படின்னு சொல்லுவோம். அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா தட்ஸ் ஆல் ஐ வாஸ் சிம்ப்ளி அப்படின்னு சொல்லலாம். தட்ஸ் ஆல் ஐ வாஸ் சிம்ப்ளி அப்படின்னா அதெல்லாம் கண் துடைப்பு. உன் நேரத்தை இப்படியே சும்மா கழிக்காதன்றதுக்கும் இதை சொல்லலாம். இல்லை உன் நேரத்தை இப்படியே முட்டாள் மாதிரி சும்மா உட்காந்து கழிக்காதன்னு சொல்கிறதுக்கும் நீங்கள் சொல்லலாம் இந்த சென்டென்ஸ். டோன்ட் ஃபூல் அவே யுவர் டைம் லைக் திஸ் அப்படின்னா உன் நேரத்தை இப்படியே சும்மா உட்காந்து கழிக்காத அப்படின்னு அர்த்தம். சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா பழைய சண்டையை ஞாபகப்படுத்துகிற மாதிரியே பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம சொல்லுவோம் பழைய சண்டையை கிளறாத அப்படின்னு சொல்லுவோம். அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா டோன்ட் ரேக் அப் ஓல்ட் குவாரல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். டோன்ட் ரேக் அப் ஓல்ட் குவாரல்ஸ் அப்படின்னா பழைய சண்டைகளை கிளறாதே. யூ ஆர் லுக்கிங் ப்ரிட்டி இன் திஸ் ட்ரெஸ் அப்படின்னா நீ இந்த உடையில் ரொம்ப அழகாக இருக்கிற அப்படின்னு அர்த்தம். யூ ஆர் லுக்கிங் ப்ரிட்டி இன் திஸ் ட்ரெஸ் அப்படின்னும் சொல்லலாம். ஆர் யூ ஆர் லுக்கிங் கிளாஸி இன் திஸ் ட்ரெஸ் அப்படின்னும் சொல்லலாம். நீ இந்த உடையில் அழகாக இருக்கிற அப்படின்னு தான் அர்த்தம். நம்ம என்ன சமைக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு வாட் வி ஆர் கோயிங் டு குக் அப்படின்னு சொல்லலாம். வாட் வி ஆர் கோயிங் டு குக் அப்படின்னா நம்ம என்ன சமைக்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து டோன்ட் டூ தட், அதை பண்ணாத. டோன்ட் டூ தட், அதை பண்ணாத. அவள் இன்றைக்கி கிளாஸில் வந்து கொட்டாவி விட்டுக்கிட்டே இருந்தா அப்படின்னு சொல்லுவோம். அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஹேமா வாஸ் யார்னிங் இன் த கிளாஸ் அப்படின்னா ஹேமா வகுப்பில் கொட்டாவி விட்டு கொண்டிருந்தாள் அப்படின்னு அர்த்தம். ஹேமா வாஸ் யார்னிங் இன் த கிளாஸ் அப்படின்னா அவள் கொட்டாவி விட்டு கொண்டிருந்தாள் அப்படின்னு அர்த்தம். காரோட வேகத்தை அதிகரிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு டோன்ட் ஸ்டெப் அப் த கார் ஸ்பீட் அப்படின்னு சொல்லலாம். டோன்ட் ஸ்டெப் அப் த கார் ஸ்பீட் அப்படின்னா காரோட வேகத்தை அதிகரிக்க வேண்டாம் அப்படின்னு அர்த்தம். ஸ்டெப் அப் அப்படின்னா அதிகரிக்கிறது. அவனுக்கு விக்கல் வந்துட்டுருக்கு, விக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்கிறதுக்கு குமார் இஸ் ஹிக்கப்பிங் அப்படின்னு சொல்லலாம். குமார் விக்கி கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொல்கிறதுக்கு குமார் இஸ் ஹிக்கப்பிங் அப்படின்னு சொல்லலாம். டோன்ட் அக்யூஸ் அப்படின்னா குற்றம் சாட்ட வேண்டாம், குற்றம் சாட்டாத அப்படின்னு அர்த்தம். டோன்ட் அக்யூஸ் அப்படின்னா குற்றம் சாட்டாதே. இந்த கிரேவி வந்து டேஸ்ட்டாக இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு திஸ் கிரேவி இஸ் நாட் டேஸ்டி அப்படின்னு சொல்லலாம். திஸ் கிரேவி இஸ் நாட் டேஸ்டி அப்படின்னா இந்த கிரேவி வந்து டேஸ்ட்டாக இல்லை. ஒய் டு யூ திங்க் ஸோ அப்படின்னா நீ ஏன் அப்படி நினைக்கிற, நீ ஏன் அப்படி நினைக்கிறேன்னு சொல்கிறதுக்கு ஒய் டு யூ திங்க் ஸோ. அவன் ஒரு தூங்கு மூஞ்சின்னு சொல்லுவோம். அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஹீ இஸ் அ ஸ்லீப்பி ஹெட் அப்படின்னு சொல்லலாம். ஹீ இஸ் அ ஸ்லீப்பி ஹெட் அப்படின்னா அவன் ஒரு தூங்கு மூஞ்சி. யூஸ்வலாக நம்ம சொல்லுவோம் ஏய் தூங்கு மூஞ்சி எழுந்துரு அப்படின்னு சொல்லுவோம். அப்போ வந்து நீங்கள் சொல்லலாம் ஹே ஸ்லீப்பி ஹெட் கெட் அப் அப்படின்னு சொல்லலாம்.
இந்த பஜ்ஜி வந்து ரொம்ப ஆயிலியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு த பஜ்ஜி இஸ் கிரீசி அப்படின்னு சொல்லலாம். த பஜ்ஜி இஸ் கிரீசி அப்படின்னா பஜ்ஜியில் எண்ணெய் அதிகமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். தட்ஸ் ஒய் ஐ ரெஃப்யூஸ்ட் அப்படின்னா அதனால தான் நான் மறுத்துட்டேன் அப்படின்னு அர்த்தம். தட்ஸ் ஒய் ஐ ரெஃப்யூஸ்ட் அப்படின்னா அதனால தான் நான் மறுத்து விட்டேன். உன் பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்போம். வாட்ஸ் அ ப்ராப்ளம் அப்படின்னா உன்னோட பிரச்சனை என்ன. இப்போது ஷெல்ஃபில் துணியை மடிச்சு வை அப்படின்னு சொல்கிறதுக்கு ஃபோல்ட் த க்ளோத்ஸ் அண்ட் கீப் இட் இன் த ஷெல்ஃப் அப்படின்னு சொல்லலாம். இதே பீரோனா ஃபோல்ட் த க்ளோத்ஸ் அண்ட் கீப் இட் இன் த பீரோ அப்படின்னு சொல்லலாம். துணிகளை மடித்து அலமாரியில் வை இல்லை பீரோவில் வை அப்படின்றதுக்கு யூ கேன் யூஸ் தி சென்டென்ஸ். அதை பற்றி இப்போ பேச வேண்டாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு டோன்ட் டாக் அபவுட் இட் நவ் அப்படின்னு சொல்லலாம். டோன்ட் டாக் அபவுட் இட் நவ் அப்படின்னா அதை பற்றி இப்போது பேச வேண்டாம். அவன் அடிக்கடி ஸ்கூல்லேருந்து ஓடிடுறான் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹி ஆஃபன் ரன்ஸ் அவே ஃப்ரம் த ஸ்கூல் அப்படின்னு சொல்லலாம். ஹி ஆஃபன் ரன்ஸ் அவே ஃப்ரம் த ஸ்கூல் அப்படின்னா அவன் அடிக்கடி ஸ்கூல்லேருந்து ஓடிடுறான். அவருக்கு இதய நோய் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹி ஹேஸ் ஹார்ட் டிசீஸ் அப்படின்னு சொல்லலாம். ஹி ஹேஸ் ஹார்ட் டிசீஸ் அப்படின்னா அவருக்கு இதய நோய் இருக்குது. ஐ வாண்ட் டு மேக் அ கால் அப்படின்னா நான் கால் பண்ணணும். ஐ வாண்ட் டு மேக் அ கால் நான் ஒரு கால் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். இப்போது ட்ரெயின் வருதான்னு பாரு இல்லை பஸ் வருதான்னு பாருன்னு சொல்லும்போது நம்ம சொல்லணும் ஒன்றும் வர மாதிரி தெரியல கணக்கு தெரியல அப்படின்னு சொல்லுவோம். அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா த ட்ரெயின் இஸ் அவுட் ஆஃப் சைட் நவ் அப்படின்னு சொல்லலாம். ஆர் த பஸ் இஸ் அவுட் ஆஃப் சைட் நவ் அப்படின்னு சொல்லலாம். இந்த ரயில் இப்போது கண்ணுக்கு புலப்படலை இல்லை கண்ணுக்கு தெரியலை. இஸ் த ஃபுட் ரெடி உணவு தயாரா அப்படின்னு கேட்குறதுக்கு இஸ் த ஃபுட் ரெடி அப்படின்னு கேட்கலாம். யூ ஷுட் ஈட் லாட்ஸ் ஆஃப் வெஜிடபிள்ஸ் அப்படின்னா நீங்கள் நிறைய காய்கறிகளே சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு யூ ஷுட் ஈட் லாட்ஸ் ஆஃப் வெஜிடபிள்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நான் இந்த புக்கை வந்து 100 ரூபாய்க்கு வாங்கினேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ பாட் திஸ் புக் ஃபார் 100 rupees அப்படின்னு சொல்லலாம். ஐ பாட் திஸ் புக் ஃபார் 100 rupees அப்படின்னா நான் இந்த புத்தகத்தை 100 ரூபாய்க்கு வாங்கினேன் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஏதோ ஒரு சாரியை வந்து நான் வந்து ஒரு 1000 rupeesக்கு வாங்கினேன்னு சொல்லணுன்னா ஐ பாட் திஸ் சாரி ஃபார் 1000 rupees அப்படின்னு சொல்லலாம். தலைக்கொரு பேச்சு அப்படின்னு ஒரு ப்ராவர்ப் ஒன்று சொல்லுவோம். அதுக்கு வந்து மெனி ஹெட்ஸ் மெனி மைண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். மெனி ஹெட்ஸ் மெனி மைண்ட்ஸ் அப்படின்னா தலைக்கொரு பேச்சு அப்படின்னு அர்த்தம். எனக்கு இட்லி வேண்டாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ டோன்ட் வாண்ட் இட்லி அப்படின்னு சொல்லலாம். எனக்கு இட்லி வேண்டாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ டோன்ட் வாண்ட் இட்லி அப்படின்னு சொல்லலாம். உனக்கு டிவி பார்க்க பிடிக்குமா அப்படின்னு கேட்குறதுக்கு டு யூ லைக் வாட்சிங் டிவி அப்படின்னா உனக்கு தொலைக்காட்சி பார்க்க பிடிக்குமா. டு யூ லைக் வாட்சிங் டிவி அப்படின்னு கேட்கலாம். பாத்ரூமில் யார் இருக்கா அப்படின்னு கேட்குறதுக்கு ஹூ இஸ் இன் த பாத்ரூம் அப்படின்னு கேட்கலாம். ஹூ இஸ் இன் த பாத்ரூம் அப்படின்னா குளியலறையில் யார் இருக்கா. வாழ்க்கையை வெறுத்தவன் போல் பேசாத அப்படின்னு சொல்கிறதுக்கு டோன்ட் டாக் லைக் அ பிளாஸை அப்படின்னு சொல்லலாம். இது வந்து பிளாஸ்னு ரீட் பண்ணக்கூடாது, பிளாஸை அப்படின்னு தான் ரீட் பண்ணணும். டோன்ட் டாக் லைக் அ பிளாஸை அப்படின்னா வாழ்க்கையை வெறுத்தவன் போல் பேசாத. பேர் சொல்லும்போது நம்ம சொல்லுவோம் இந்த கதை ஒன்றும் நம்ப தகுந்த மாதிரி தெரியலையே அப்படின்னு சொல்லுவோம். அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா த ஸ்டோரி டஸ் நாட் அப்பியர் கிரெடிபிள் அப்படின்னு சொல்லலாம். இந்த கதை நம்ப தகுந்ததாக தெரியல அப்படின்னு சொல்கிறதுக்கு த ஸ்டோரி டஸ் நாட் அப்பியர் கிரெடிபிள் அப்படின்னு சொல்லலாம். நம்ம ஏதாவது ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது நமக்கு ஏதாவது குடிக்கிறதுக்கு எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா அங்கே வெய் நான் அப்புறம் குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம். அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா ப்ளீஸ் கீப் இட் தேர் ஐ வில் ஹேவ் இட் லேட்டர் அப்படின்னு சொல்லலாம். ப்ளீஸ் கீப் இட் தேர் ஐ வில் ஹேவ் இட் லேட்டர் அப்படின்னா அது அங்கே வெய் நான் அப்புறம் குடிக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். சின்ன பசங்கிட்ட நம்ம சொல்லுவோம் இங்கேயும் அங்கேயும் சுற்றிட்டு தெரியாத இல்லை இங்கேயும் எங்கேயும் சுற்றாத அப்படின்னு சொல்லுவோம். அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா டோன்ட் ரோம் அரவுண்ட் அப்படின்னு சொல்லலாம். டோன்ட் ரோம் அரவுண்ட் அப்படின்னா இங்கேயும் அங்கேயும் சுற்றிட்டுருக்காத. அவள் தயார் செய்தாளா அப்படின்னு கேட்குறதுக்கு டிட் ஷீ ப்ரிப்பேர் அப்படின்னு கேட்கலாம். டிட் ஷீ ப்ரிப்பேர் அப்படின்னா அவள் தயார் செய்தாளா அப்படின்னு அர்த்தம். அவள் பாத்ரூமில் இருந்தா அப்படின்னு சொல்கிறதுக்கு ஷி வாஸ் இன் பாத்ரூம் அப்படின்னு சொல்லலாம். ஷி வாஸ் இன் பாத்ரூம் அப்படின்னா அவள் குளியலறையில் இருந்தாள். ரொம்ப நேரம் ஆயிடுச்சுன்னா நம்ம கேட்போம் நீ இன்னும் பாத்ரூமில் இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்போம். அது கேட்குறதுக்கு ஆர் யூ ஸ்டில் இன் பாத்ரூம் அப்படின்னு கேட்கலாம். ஆர் யூ ஸ்டில் இன் பாத்ரூம் அப்படின்னா நீ இன்னும் பாத்ரூமில் இருக்கியா அப்படின்னு அர்த்தம். நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு கேட்போம். அதை கேட்குறதுக்கு வாட் ஆர் யூ கோயிங் டு டூ அப்படின்னு கேட்கலாம். வாட் ஆர் யூ கோயிங் டு டூ அப்படின்னா நீ என்ன செய்ய போகிற. உன்னோட ஹாலிடேயில் நீ என்ன பண்ணின அப்படின்னு கேட்குறதுக்கு வாட் டிட் யூ டூ ஆன் ஹாலிடேஸ் அப்படின்னு கேட்கலாம். விடுமுறை நாட்களில் நீ என்ன செஞ்ச அப்படின்னு கேட்குறதுக்கு வாட் டிட் யூ டூ ஆன் ஹாலிடேஸ் அப்படின்னு கேட்கலாம். போய் அவன் பக்கத்தில் உட்காரு அப்படின்னு சொல்லுவோம்.
அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா கோ அண்ட் சிட் பீசைட் பிரியா அப்படின்னா போய் பிரியா பக்கத்தில் உட்காரு அப்படின்றது அர்த்தம். கோ அண்ட் சிட் பீசைட் பிரியா அப்படின்னா போய் பிரியா பக்கத்தில் உட்காரு. நம்ம ரொம்ப டென்ஸ்டாக இருக்கும்போது நம்ம டக்குன்னு சொல்லுவோம், நீ இல்லை இதெல்லாம் வந்து ஏன் என்கிட்ட சொல்லிகிட்டு இருக்க, நீ யார் ஃபஸ்ட்டு எனக்கு அப்படின்னு கேட்போம். அந்த மாதிரி கேட்குறதுக்கு ஹூ ஆர் யூ டு மீ அப்படின்னு கேட்கலாம். நீங்கள் எனக்கு யார் அப்படின்னு கேட்குறதுக்கு ஹூ ஆர் யூ டு மீ அப்படின்னு கேட்கலாம். உன்னோட கெட்ட பழக்கங்களெல்லாம் விட்டுடு அப்படின்னு சொல்கிறதுக்கு கிவ் அப் ஆல் யுவர் பேட் ஹேபிட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். கிவ் அப் ஆல் யுவர் பேட் ஹேபிட்ஸ் அப்படின்னா உங்கள் கெட்ட பழக்கங்கள் எல்லாத்தையும் விட்டு விடு, இல்லை கை விட்டுடு. சேரை வந்து கரன்னு இழுக்காத அப்படின்னு சொல்கிறதுக்கு டோன்ட் ட்ராக் த சேர் அப்படின்னு சொல்லலாம். டோன்ட் ட்ராக் த சேர் அப்படின்னா சேரை இழுக்காத. லிஃப்ட் த சேர் அப்படின்னா அந்த சேரை தூக்கு அப்படின்னு அர்த்தம். லிஃப்ட் த சேர் அப்படின்னா அந்த சேரை தூக்கு. உங்களோட நோக்கம் என்ன அப்படின்னு கேட்போம். அதை எப்படி கேட்கலாம் அப்படின்னா வாட் இஸ் யோர் மோட்டிவ் அப்படின்னு கேட்கலாம். வாட் இஸ் யோர் மோட்டிவ் அப்படின்னா உங்களோட நோக்கம் என்ன அப்படின்னு அர்த்தம். ஒருத்தர்கிட்ட இருந்து நம்ம பேசி முடிச்சுட்டு கிளம்பும்போது சொல்லுவோம், ஓகே நம்ம அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவோம். அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஓகே தென் see you later அப்படின்னு சொல்லலாம். see you later then அப்படின்னும் சொல்லலாம். அப்படின்னா அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு அர்த்தம். டேர்ன் ஆன் த டிவி, டிவியை ஆன் பண்ணு அப்படின்னு சொல்கிறதுக்கு டேர்ன் ஆன் த டிவி அப்படின்னு சொல்லலாம். இதே ஃபேன் ஆன் பண்ணுன்றதுக்கும் we can use this. டேர்ன் ஆன் த ஃபேன் அப்படின்னு சொல்லலாம். டேர்ன் ஆஃப் த டிவி அப்படின்னா டிவியை ஆஃப் பண்ணு. டேர்ன் ஆஃப் த டிவி. இது உன்னோட புத்தகமா அப்படின்னு கேட்குறதுக்கு இஸ் திஸ் யோர் புக் அப்படின்னு கேட்கலாம். இஸ் திஸ் யோர் புக் அப்படின்னா இது உன்னோட புத்தகமா, இல்லை வேறு பொருள் ஏதாவது இருந்தால் கூட நீங்கள் அதை கேட்கலாம். இஸ் திஸ் யோர் பர்ஸ் அப்படின்னா உன்னோட பர்ஸா இது அப்படின்னு கேட்கலாம். உனக்கு பசிக்குதா அப்படின்னு கேட்குறதுக்கு ஆர் யூ ஹங்க்ரி அப்படின்னு கேட்கலாம். ஆர் யூ ஹங்க்ரி அப்படின்னா உனக்கு பசிக்குதா. இன்றைக்கி கொஞ்சம் வெயில், உன்னோட தொப்பியை போடு அப்படின்னு சொல்கிறதுக்கு லிட்டில் சன்னி டுடே புட் ஆன் யோர் ஹேட் அப்படின்னு சொல்லலாம். லிட்டில் சன்னி டுடே புட் ஆன் யோர் ஹேட் அப்படின்னா இன்றைக்கி கொஞ்சம் வெயில், உன்னோட தொப்பியை போடு அப்படின்னு அர்த்தம். கெட் இன் த கார் அப்படின்னா காரில் ஏறு. கெட் இன் த கார் அப்படின்னா காரில் ஏறு. அவர் உடற்பயிற்சி செய்ய மறந்துட்டார் அப்படின்னு சொல்கிறதுக்கு he forgot to do the exercise அப்படின்னு சொல்லலாம். he forgot to do the exercise அப்படின்னா அவர் எக்ஸசைஸ் பண்ண மறந்துட்டார் அப்படின்னு அர்த்தம். நான் இதை 5 முறை தூக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு I am going to lift this 5 times அப்படின்னு சொல்லலாம். I am going to lift this 5 times அப்படின்னா நான் இதை 5 முறை தூக்க போகிறேன் அப்படின்னு அர்த்தம். அந்த ஃபோட்டோவை கீழே எடுன்னு சொல்கிறதுக்கு டேக் டவுன் த பிக்சர் அப்படின்னு சொல்லலாம். டேக் டவுன் த பிக்சர் அப்படின்னா அந்த ஃபோட்டோவை கீழே எடு அப்படின்னு அர்த்தம். கட் அப் த குக்கும்பர் அப்படின்னா அந்த குக்கும்பரை கட் பண்ணு அப்படின்னு அர்த்தம். கட் அப் த குக்கும்பர் அப்படின்னா குக்கும்பரை கட் பண்ணு. ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே நான் இந்த ஆஃபீஸ்லேருந்து வெளியேறிட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ எம் லெஃப்ட் அவுட் ஃப்ரம் தட் ஆஃபீஸ் லாங் எகோ அப்படின்னு சொல்லலாம். ஐ எம் லெஃப்ட் அவுட் ஃப்ரம் தட் ஆஃபீஸ் லாங் எகோ அப்படின்னா நான் ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே அந்த ஆஃபீஸ்லேருந்து வெளியேறிட்டேன் அப்படின்னு அர்த்தம். நான் நேற்று 3 மணி நேரம் தூங்கினேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ ஸ்லெப்ட் 3 hours yesterday அப்படின்னு சொல்லலாம். ஐ ஸ்லெப்ட் 3 hours yesterday அப்படின்னா நான் நேற்று 3 மணி நேரம் தூங்கினேன். நான் திருப்பி நார்மலாகிறதுக்கு எனக்கு கொஞ்சம் நேரம் தேவை அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ நீட் சம் டைம் டு பேக் நார்மல் அப்படின்னு சொல்லலாம். ஐ நீட் சம் டைம் டு பேக் நார்மல் அப்படின்னா நான் வந்து இயல்பு நிலைக்கு வர்றதுக்கு எனக்கு கொஞ்சம் நேரம் தேவை. இந்த பாட்டிலை சாய்க்காத அப்படின்னு சொல்லுவோம். அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா டோன்ட் லீன் த பாட்டில் அப்படின்னு சொல்லலாம். டோன்ட் லீன் த பாட்டில் அப்படின்னா அந்த பாட்டிலை சாய்க்க வேண்டாம். நான் இப்போது தண்ணிக்கு வெளியில் இருக்கிற மீனை மாதிரி ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ ஃபீல் லைக் அ ஃபிஷ் அவுட் ஆஃப் வாட்டர் அப்படின்னு சொல்லலாம். ஐ ஃபீல் லைக் அ ஃபிஷ் அவுட் ஆஃப் வாட்டர் அப்படின்னா நான் ஒரு தண்ணீருக்கு வெளியே இருக்கிற மீன் எப்படி துடிக்குமோ அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்ஸில் இப்போ இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். ஐ கான் பேக் அவுட் நவ் அப்படின்னா என்னால் இப்போது பின்வாங்க முடியாது அப்படின்னு அர்த்தம். ஐ கான் பேக் அவுட் நவ் அப்படின்னா என்னால் இப்போது பின்வாங்க முடியாது. அவனை ஏன் திட்டுற அப்படின்னு கேட்குறதுக்கு ஒய் ஆர் யூ ஸ்கோல்டிங் ஹிம் அப்படின்னு கேட்குறான். ஒய் ஆர் யூ ஸ்கோல்டிங் ஹிம் அப்படின்னா அவனை ஏன் திட்டுற. அவருக்காக என்னால் கண்ணீர் சிந்த முடியாது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ cannot shed tears for him அப்படின்னு சொல்லலாம். ஐ cannot shed tears for him அப்படின்னா அவருக்காக என்னால் கண்ணீர் சிந்த முடியாது அப்படின்னு அர்த்தம்.
உன் துணியை ஒழுங்காக அடிக்குவே அப்படின்னு சொல்கிறதுக்கு ஸ்டாக் யுவர் கிளாத்ஸ் கரெக்ட்லி அப்படின்னு சொல்லலாம். ஸ்டாக் யுவர் கிளாத்ஸ் கரெக்ட்லி அப்படின்னா உன் துணியை சரியாக அடிக்குவை அப்படின்னு அர்த்தம். அது எப்படி நடந்துச்சு அப்படின்னு கேட்குறதுக்கு ஹவு டிட் தட் ஹேப்பன் அப்படின்னு கேட்கலாம். அது எப்படி நடந்துச்சு அப்படின்னு கேட்குறதுக்கு ஹவு டிட் தட் ஹேப்பன் அப்படின்னு கேட்கலாம். நீ எங்கே போகிற அப்படின்னு கேட்குறதுக்கு வேர் டு யூ கோ அப்படின்னு கேட்கலாம். வேர் டு யூ கோ அப்படின்னா நீ எங்கே போகிற. நேற்று கேட்கும்போது அவருக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கி எப்படி இருக்கான் அப்படின்னு கேட்குறதுக்கு ஹவ் இஸ் ஹீ டுடே அப்படின்னு கேட்கலாம். இன்று அவர் எப்படி இருக்கிறார் அப்படின்னு கேட்குறதுக்கு ஹவ் இஸ் ஹீ டுடே அப்படின்னு கேட்கலாம். அப்பா இன்னும் தூங்கிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு டேடி இஸ் ஸ்டில் அஸ்லீப் அப்படின்னு சொல்லலாம். டேடி இஸ் ஸ்டில் அஸ்லீப் அப்படின்னா அப்பா இன்னும் தூங்கிட்டுருக்காங்க அப்படின்னு அர்த்தம். வெளியே போகாத அப்படின்னு சொல்கிறதுக்கு டோன்ட் கோ அவுட் அப்படின்னு சொல்லலாம். டோன்ட் கோ அவுட் அப்படின்னா வெளியே போகாத. நான் சப்பாத்திலாம் உருட்டிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐம் ரோலிங் த சப்பாத்திஸ் அப்படின்னு சொல்லலாம். நான் சப்பாத்திகளை உருட்டி கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ எம் ரோலிங் த சப்பாத்திஸ் அப்படின்னு சொல்லலாம். உனக்கு அது தெரியுமா அப்படின்னு கேட்குறதுக்கு டு யூ நோ தட் அப்படின்னு கேட்கலாம். டு யூ நோ தட் அப்படின்னா உனக்கு அது தெரியுமா. நான் நல்லா சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ ஏட் வெல் அப்படின்னு சொல்லலாம். ஐ ஏட் வெல் அப்படின்னா நான் நல்லா சாப்பிட்டேன். என்னை முட்டாளாக்காத அப்படின்னு சொல்லுவோம். அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா டோன்ட் ஃபூல் மீ அப்படின்னு சொல்லலாம். டோன்ட் ஃபூல் மீ அப்படின்னா என்னை முட்டாளாக்காத. உன்னோட நெயில்ஸ்லாம் கடிக்காத அப்படின்னு சொல்கிறதுக்கு டோன்ட் பைட் யோர் நெயில்ஸ் அப்படின்னு சொல்லலாம். உன்னோட நகங்களை கடிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு டோன்ட் பைட் யோர் நெயில்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஐ டிடன்ட் கெட் எனாஃப் ஸ்லீப் லாஸ்ட் நைட் அப்படின்னா எனக்கு போதுமான அளவு தூக்கம் இல்லை நேற்று அப்படின்னு சொல்லுவோம்ல. அதை சொல்கிறதுக்கு ஐ டிடன்ட் கெட் எனாஃப் ஸ்லீப் லாஸ்ட் நைட் அப்படின்னு சொல்லலாம். தூக்கம் வந்து ரொம்ப ரொம்ப அவசியமானது, முக்கியமானது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஸ்லீப் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸ்லீப் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் அப்படின்னா தூக்கம் ரொம்ப முக்கியமானது. சில பேருக்கு ஏதாவது ஆப்ரேஷன்லாம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா வெயிட்லாம் தூக்கக்கூடாதுன்னு டாக்டர் அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ நம்ம கேட்போம் கொஞ்ச நாளைக்கு அப்புறம், என்ன வெயிட்லாம் இப்போ தூக்குறியா அப்படின்னு கேட்போம். அப்போ அவங்க சொல்லுவாங்க, இல்லை கொஞ்சம் வெயிட் தூக்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஐ லிஃப்ட் வெயிட்ஸ் லிட்டில் பிட் அப்படின்னு சொல்லலாம். ஐ லிஃப்ட் வெயிட்ஸ் லிட்டில் பிட் அப்படின்னா நான் கொஞ்சம் வெயிட்டை தூக்குறேன் அப்படின்னு அர்த்தம். நீ வந்து காலையில் சூரியன் வந்து உதிக்கிறதுலேருந்து மறையிற வரைக்கும் நீ வேலை செஞ்சுட்டே இருந்தனா அது வந்து நல்லதில்லை, ஆரோக்கியமாக இருக்காது அப்படின்னு சொல்கிறதுக்கு இஃப் யூ ஒர்க் ஃப்ரம் சன் அப் டு டில் சன் டவுன் தட் ப்ராபப்ளி நாட் ஹெல்த்தி அப்படின்னு சொல்லலாம். இஃப் யூ ஒர்க் ஃப்ரம் சன் அப் டு டில் சன் டவுன் தட் ப்ராபப்ளி நாட் ஹெல்த்தி அப்படின்னா நீ சூரியன் உதிப்பதிலிருந்து மறையும் வரை வேலை செய்தால் அது வந்து ஆரோக்கியமாக இருக்காது அப்படின்னு அர்த்தம். வந்து ஃபிட்டாக இருக்கணும் அப்படின்னா எக்ஸசைஸ் பண்ணு அப்படின்னு சொல்லுவோம். அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா இஃப் யூ வாண்ட் டு பி ஃபிட் டூ சம் எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லலாம். நீ ஃபிட்டாக இருக்கணும்னா எக்ஸசைஸ் பண்ணுன்னு சொல்கிறதுக்கு இஃப் யூ வாண்ட் டு பி ஃபிட் டூ சம் எக்ஸசைஸ். நீ போதுமான அளவு தண்ணி குடிக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா யூ நீட் டு ட்ரிங்க் எனாஃப் வாட்டர் அப்படின்னு சொல்லலாம். யூ நீட் டு ட்ரிங்க் எனாஃப் வாட்டர் அப்படின்னா நீ போதுமான அளவு தண்ணி குடிக்கணும். நீ என்ன செய்ய விரும்பினாலும் அதை செய் அப்படின்னு சொல்கிறதுக்கு வாட் எவர் யூ விஷ் டு டூ இட் அப்படின்னு சொல்லலாம். வாட் எவர் யூ விஷ் டு டூ இட் அப்படின்னா நீ என்ன செய்ய விரும்பினாலும் அதை செய் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், அப்புறம் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறதுக்கு டு யூ நோ ஹிம் அப்படின்னு கேட்கலாம். டு யூ நோ ஹிம் அப்படின்னா அவரை உங்களுக்கு தெரியுமா. புட் யோர் லெக்ஸ் டவுன் அப்படின்னா உன்னோட காலை கீழே போடு அப்படின்னு சொல்கிறதுக்கு புட் யோர் லெக்ஸ் டவுன் அப்படின்னு சொல்லலாம். உன்னோட ஷர்ட்டை கழட்டு அப்படின்னு சொல்கிறதுக்கு டேக் ஆஃப் யுவர் ஷர்ட் அப்படின்னு சொல்லலாம். டேக் ஆஃப் யுவர் ஷர்ட் அப்படின்னா உன்னோட சட்டையை கழட்டு. உங்களுக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு கேட்குறதுக்கு வாட்ஸ் கோயிங் டு ஹேப்பன் டு தம் அப்படின்னு கேட்கலாம். வாட்ஸ் கோயிங் டு ஹேப்பன் டு தம் அப்படின்னா அவங்களுக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு அர்த்தம். இங்கிருந்து அது எவ்வளோ தூரம் அப்படின்னு கேட்குறதுக்கு ஹவ் ஃபார் இஸ் இட் ஃப்ரம் ஹியர் அப்படின்னு கேட்கலாம். ஹவ் ஃபார் இஸ் இட் ஃப்ரம் ஹியர் அப்படின்னா இங்கிருந்து அது எவ்வளவு தூரம் அப்படின்னு அர்த்தம். ஐ எம் நாட் பர்சீவ் எனிதிங் அப்படின்னா நான் எதையும் உணரவில்லை அப்படின்னு அர்த்தம். ஐ எம் நாட் பர்சீவ் எனிதிங் அப்படின்னா நான் எதையும் உணரவில்லை. என்னோட நேரத்தை வேஸ்ட் பண்ணாத அப்படின்னு சொல்கிறதுக்கு டோன்ட் வேஸ்ட் மை டைம் அப்படின்னு சொல்லலாம். டோன்ட் வேஸ்ட் மை டைம் அப்படின்னா என்னோட நேரத்தை வீணாக்காதே.
இது போதும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஐ திங்க் இட்ஸ் எனாஃப். ஐ திங்க் இட்ஸ் எனாஃப் அப்படின்னா இது போதும்னு நினைக்கிறேன். டோன்ட் ஆர்கியூ வித் மீ அப்படின்னா என் கூட வாக்குவாதம் செய்யாத அப்படின்னு அர்த்தம். டோன்ட் ஆர்கியூ வித் மீ அப்படின்னா என் கூட வாக்குவாதம் செய்யாதே. முடிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் சமாதானம் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு வி பேட்ச்ட் அப் அப்படின்னு சொல்லலாம். வி பேட்ச்ட் அப் அப்படின்னா நாங்கள் சமாதானம் ஆகிட்டோம். வேறு என்ன உனக்கு வேணும் அப்படின்னு கேட்குறதுக்கு வாட் எல்ஸ் டு யூ வாண்ட் அப்படின்னு கேட்கலாம். வாட் எல்ஸ் டு யூ வாண்ட் அப்படின்னா வேறு என்ன உனக்கு வேணும் அப்படின்னு அர்த்தம். Thank you so much for watching. If you are new here, please subscribe and share. If this video helped you to learn a little bit English, give me a like. நான் உங்கள் மகம் கானா சகோதரி.